Guys, happy evening. This is Deviki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட செகண்ட் வீடியோ இது இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து க்ளோசிங் பில் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்காக நம்ம பார்க்கலாம். நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா சிஎன்ட், யூகோ பேங்க், லாரஸ் லேப்ஸ், டிஎல்எஃப், டால்மியா பாரத், டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ, சிஎட், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், சார்லட் ஹோட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிஎன்ட், அவங்க வந்து ஜான் 25, அதாவது இன்னைக்கு அவங்களோட டிசம்பர் குவார்ட்டர் Q3 ரிசல்ட்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஒன்றுனா பார்க்கலாம். ஒரு நோட்டில் அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 147 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்போ 17.4% வந்து இறங்கி இருந்தது சீக்வன்ஷியலா அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் குவார்ட்டர்ல எவ்வளவு நம்பர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 178 crore ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இந்த குவார்ட்டர்ல 1821 crore சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்றப்போ 2.4% வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல எவ்வளோ crore சொல்லியிருக்காங்கன்னா 1778 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 5.6% வந்து இறங்கி இருக்குது. ரெவென்யூ வந்து 12.6% ஏறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி யூகோ பேங்க், இவங்க வந்து 3.4% வந்து இன்னைக்கு இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 23% வந்து இயர் ஆன் இயர் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் Q3 ஃபினான்ஷியல் இயர் 24ல அவங்க வந்து 23% வந்து இயர் ஆன் இயர் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க்கு. அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 16 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 3.02% கொடுத்துருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், லாரஸ் லேப்ஸ், இவங்க வந்து 5.59% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய குவார்டர்லி ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்லயும் வந்து டிக்ளைன் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். Q3 ஃபினான்ஷியல் இயர் 24ல ஃபர்ம்னோட கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 88.5% வந்து இறங்கி இருந்தது. இதை வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 67% இயர் ஆன் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட CDMO சிந்தட்டிக் பிஸ்னஸ்னால அதுல ஏற்பட்ட லாஸ்னால இதுல வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎல்எஃப், இவங்க வந்து இன்னைக்கு 1.42% வந்து இருக்காங்க, கெயின் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா கம்பெனி வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 26.6% வந்து க்ரோ ஆயிருக்கு, அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 655 crore சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். டிஎல்எஃப் வந்து அவங்களோட 15 இயர் ஹையை வந்து இந்த குவார்டர்லி ப்ராஃபிட்ல பார்த்துருக்காங்க. ஆல் டைம் ஹை வந்து ப்ரீ சேல்ஸ்ல இருந்திருக்கு. 10 பில்லியன் FCF ஜென்ரேஷன் வந்து தேர்ட் குவார்ட்டர்ல இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், டால்மியா பாரத் கம்பெனி வந்து இன்னைக்கு 2.21% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 22.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர்லன்னா 266 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 7.3 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. போன இயர்
வந்து கம்பேர் பண்றப்போன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 3600 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெக் மஹேந்திரா, இவங்க வந்து 5.89% வந்து இறங்கியிருக்காங்க இன்னைக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 60.6% வந்து இறங்கி இருக்குது, டவுன் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இந்த தேர்ட் இயர் எண்டட் டிசம்பர் குவார்டர் கம்பேர் பண்றப்போன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 510 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ, இவங்க வந்து 4.95% வந்து ஏறிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது 37%ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர்லனா 2041 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயினா வந்து என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட டூ வீலர்ல வந்து நல்ல சேல்ஸ் நடந்திருந்தது, பிரைஸ் ஹைக் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல கன்சிஸ்டன்ட் டிமாண்டும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎச், அவங்க வந்து 1.6% வந்து இறங்கி இருந்தாங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து 5 மடங்கு வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து அக்டோபர் டிசம்பர் குவார்டர் ஃபினான்ஷியல் இயர் 24ல ஏறி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 181.3 crore சொல்லியிருக்காங்க. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல வந்து 34.85 crore இருந்தது. பட் 5 மடங்கு ஏறி இந்த அக்டோபர் டிசம்பர் குவார்டர்ல 181 crore இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லா தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட கம்பெனி ஷேர் வந்து 1.6% இறங்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ரைஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து கம்பெனி பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து அவங்க இன்னைக்கு 4.45% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா கம்பெனி வந்து 25.8% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்தது அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல இந்த குவார்டர் 3லன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் 338 crore சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் வந்து 2.3% வந்து இறங்கி இருக்குது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்பன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 1754 crore சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சார்லட் ஹோட்டல்ஸ், இவங்க வந்து 1.47% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியோடைய ரெவென்யூ வந்து 29% வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ இந்த தேர்ட் குவார்டர் ஃபினான்ஷியல் இயர் 24ல ஏறி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ரெவென்யூ 373 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்தரா வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபண்ட்ஸை ரைஸ் பண்றதுக்கு 2000 crore வரைக்கும் அவங்க ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எது மூலியமானா ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அவங்க இஷ்யூ பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது அதர் கன்வெர்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்க இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல அந்த ரைஸ் பண்ணி வர காசை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க டெட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் அவங்களோட ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் growth வந்து யூஸ் பண்றதுக்காகவும் அதர் ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்காகவும் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் யூஸ் பண்றதுக்கும் நாங்க வந்து இந்த ரைஸ்ல இருந்து வர காசை நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ so much for listening me. Have a great time.